தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழில்வாணன் அவங்க வந்து இந்த சாங் பற்றி பேச போகிறாங்க. ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. எழில்வாணன் ஐயா பார்த்து கேளுங்க ஐயா, பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு சொல்லுங்கம்மா. நாங்கள் நீங்களும் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தான். குட் மார்னிங். என் பேர் எழில்வாணன். ஈவின்னு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ வந்துடுங்களுக்கு. ரொம்ப நன்றி எல்லோரும் அவங்க டைம் எடுத்து வந்ததுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எனக்கு செலிப்ரிட்டி யாருன்னா கூப்பிடணும். எனக்கு யார் ஓகே யா செலிப்ரிட்டி யாருன்னா கூப்பிடணுன்னாங்க. எனக்கு யாரும் தெரியாது, நீங்களாம் தான் செலிப்ரிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிக் ஸ்டேஜ், ஸோ கொஞ்சம் லிட்டில் ஷிவரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் ஃபியூ பீப்புள். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அட்லீஸ்ட் இப்போ இங்கே வந்து நின்று இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் முருகன், அது இருக்கார் முருகன் பிரதர், அதுக்கப்புறம் சுரேந்தர் அண்ணா அண்ட் விஜய் அண்ணா. இவங்க 3 பேரும் ஆக்சுவலாக லைக் கைண்ட் ஆஃப் மை ஃபேமிலி. நான் எதர்னா ஃபஸ்ட்டு என்னோட என்ன பண்ணுறேன்னா அவங்கக்கிட்ட கேட்பேன். லைக் ஆனஸ்ட் ஒப்பீனியன் தருவாங்க. உன்னால் முடியண்டா தம்பி, உன்னால் முடியண்டா தம்பின்னு. சுரேந்தர் அதான் இருக்காரு. தேங்க்யூண்ணா. ஸோ எந்த டைம் வந்தவங்க எங்கள் 3 பேர் எப்போயுமே எனக்காக நின்று இருக்காங்க. ஏன்னா ஒரு ஐடியாவும் ஒரு நாலேஜும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு ஐடி கை. ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் தேர் இன் யூஎஸ் என் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட பேஷனாக பண்ணிகிட்ருக்கேன். எல்லாரும் பண்ண முடியும், எல்லாரும் அவங்களோட பேஷன் பண்ண முடியும்ன்ட்டு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கேன். பிகாஸ் இதுன்னு இல்லை, எந்த இதில் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும். ஸோ அது ஐ ரியலி வாண்ட் பீப்புள் லைக் நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, பட் டைம் தான் இல்லை. ஸோ அது அவங்களால பண்ண முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன் எல்லாராலையும். அதுக்கப்புறம் நான் டீமில் இருந்து போயிடுறேன். ஃபஸ்ட்டு மியூசிக் டிவி தீபன் அண்ட் வைபவ் தம்பிங்க சூப்பராக. ஏன்னா ஃபஸ்ட்டு சாங் அவங்க தான் பண்ணாங்க. இது இப்போ என்னோட 3rd சாங் அவங்களும் அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி மான்ஜி மணி, அவரும் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஓபி வெங்கி அண்ட் கென்னி, யூஎஸில் கென்னின்ட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் பண்ணுறாரு, அவர் பண்ணார். அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து நம்ம SK21 சிவகார்த்திகேயன் அமரன் எடிட்டர் கலைவாணன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக ரவீனா. நான் வேறு யாரெல்லாம் பெரிய ட்விஸ்ட் பண்ணிட்டேன்னா போஸ்டர் சத்யா பண்ணாங்க. கடைசியாக சார் ரவீனா சொல்லணும். ரவீனாக்கு முன்னாடி அவங்க அம்மாவை ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மானா அவங்க அங்கிளுக்கு நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். லைக் லிட்டரலி நான் அங்கே இந்த யூஎஸ்லேருந்து வரதுக்கு முன்னாடி நான் லைக் இந்த சாங் வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி டான்ஸ் பண்ணிவிட்டேன். அங்கேயே முடிச்சு டான்ஸிங் போர்ஷன் அங்கேயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டியூ டு மை பர்சனல் திங் அங்கே ஐ கெப்ட் லைக் திங்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டான பர்சன் கூட பண்ணணும். அடுத்த ஆல்பம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் லைக் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண லைக் ரவீனா தான் பண்ணணுன்ட்டு சுரேந்தரன் மூலயமா பேசினேன். லதாமா கிட்டே பேசினேன். லதாமா அண்ணன்கிட்டே பேசினேன். அவங்க 2 பேரும் செம ஸ்வீட்டாக தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க. டேட்டும் சொன்னாங்க. இது மாதிரி அவங்க பிக் பாஸில் பிஸியாக இருக்கிறாங்க, சாரி ஜோடியில் பிஸியாக இருக்கிறாங்க. அதனால ஒரு டேட் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக யூஎஸ் சண்டே கிளம்புறேன். எனக்கு வந்து ஒரு 4 days தான் இருந்தது. நான் 3 weeks பேக் முன்னாடி வந்து எனக்கு பயமாக இருந்தது. ஐயோ இது நடக்குமா நடக்காதா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஸியாக இருக்காங்க. அவங்க ஃபினாலே வேறு இருந்தது. யூஸ்வலாக பீப்புள் கெட் டயர்ட். ஸோ அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தது நடக்குமான்ட்டு. ஏன்னா பிளான்டாக இதுக்கு தான் வந்தேனே. ஸோ நடந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ரவீனா கிட்ட பேசும்போது சீரியஸ்லி ஒரு ஸோ ஹம்பிள் பர்சன். லைக் லிட்டரலாக எல்லாமே என்ன சீன் எது எப்படியே சொன்னாலும் அவங்க வந்து ஓகே நீ சொன்ன ஓகே அப்படின்னு செம்ம ஸ்வீட்டாக எல்லாமே. மோர் தென் இதெல்லாம் இல்லாமல் லைக் ஒரு ஹியூமன் பீயிங்காக செம்ம ஸ்வீட். நீங்கள் ரவீனா பி லைக் திஸ் அண்ட் பி சைல்டு லைக் திஸ். யார் என்ன சொன்னாலும் இது பண்ணிக்காதீங்க. லைக் யூ டூ வாட் யூ லைக், அவ்வளோதான் செம. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க
ஒரு கான்செப்ட் என்ன வச்சேன்னா, யூஸ்வலாக இப்போது பசங்க லவ்வர்ஸ்குள்ளே நிறைய பிரேக்கப்பு, அது விச் இஸ் லைக் ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ ஸ்மால் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், தட்ஸ் ஆல் லைக் எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஆக்சுவலாக இன்னும் இது இப்போ தான் முடித்தோம், 2 days பிஃபோர் தான் ஷூட் முடித்தோம். 2 நாளில் அவங்க டீம் எடிட் பண்ணி கொடுத்தது, இன்னும் ஃபுல் எடிட் முடிக்கல. இந்த சின்ன டயலாக் தான் நம்ம ப்ராபா சொல்லுவோம்ல, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் மெய், அது மாதிரி கடைசியாக அது ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணணுன்னு இருக்கோம். ஸோ அதுதான், சும்மா ஒன்று பார்த்துட்டு ஒன்று டிசைட் பண்ணக்கூடாது, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. அது கரெக்டாக நம்ம வந்து பேசணும் ஒருத்தவங்க கிட்ட. இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, நம்மளே நேராக பேசிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இன்னொருத்தவங்க கிட்ட போய் அதை கேட்டு அதை வந்து பெருசாக இது பண்ணுறது எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு தட் பர்சன். இட் வில் பி லைக் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதுதான் இதை சும்மா ஒரு கான்செப்டாக வச்சு பண்ணோம். ஹோப் யூ ஆல் லைக்ட் இட். And thank you Ravina, and thanks for all the press for coming here, and thanks Vijayna. Thank you everyone. Thank you Lilwanan, thank you so much. So next நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க the gorgeous Ravina அவங்கள ஒரு வழியா பிடிச்சிட்டோம். So I would like to call Ravina to talk few words about the Hop Bottle album song. வேலு, தேங்க்யூ வேலு. இவர் ஆக்சுவலாக நீட் அ பிக் அப்ளாஸ். நான் அவர்கிட்ட வந்து ஜஸ்ட் 1 day பிஃபோர் தான் சொன்னேன். ஸோ அவர் எல்லாமே லைக் நேற்று பேசணும், இன்னைக்கு நடந்ததில்ல வேலு. ரொம்ப தேங்க்யூ இருந்தேன் வேலு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகேன் ரவீனா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி ரவீனாவோட மம்மியை நான் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வருவாங்க இவங்க பேசி முடிச்சோன்னே. ஏன்னா பேக் பில்லர் ஆஃப் ரவீனானா அது அவங்க தான். ஸோ அதனால இவங்க பேசி முடிக்கிறதுக்கு அப்புறம் அம்மா வந்து கண்டிப்பாக ஒரு வார்த்தையாவது எங்களுக்காக பேசணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு எனக்கு அவ்வளோவா பேசலாம் தெரியாது, நான் எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. ஈவி ப்ரோ மாதிரி அழகாக பேச வராது, பட் என் மனசில் இருக்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆல்பம் சாங் ஹாஃப் பாட்டில் வந்து ஷூட் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ ஹவர்ஸில் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஷூட்டிங் லொக்கேஷனில் என்னை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க ஈவி. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் வந்து நம்ம கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டா வந்து ஒர்க் பண்ணுறதே தெரியாது இல்லையா. ஸோ ஹி சச் அ ஸ்வீட் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ ரொம்ப செம்மையாக ஜாலியாக போச்சு ஷூட் எங்களுக்கு. அண்ட் வந்து இந்த சாங் பற்றி சொல்லணுன்னா இதோட லிரிக்ஸ், அப்புறம் இதோட டைரக்ஷன், கொரியோகிராஃபி மோஸ்ட்லி எல்லாமே ஈவியே பண்ணிட்டாரு. இவர் வந்து செம்ம பேஷனேட்டான ஒரு பர்சன். எப்படி சொல்கிறது, யூஎஸில் வந்து ஐடி கம்பெனியில் ஜாப் இருக்குது. ஸோ அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டே இருந்திருக்கலாம். பட் அவரோட பேஷனுக்காக அவர் இங்கே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் ஷூட் பண்ணும்போது இருந்த விக்கி ப்ரோ அண்ட் மான்சி ப்ரோ செம ஃபன்னாக ஷூட்டை கொண்டு போனாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஈவி. அண்டு ஈவி ப்ரோவோட அப்பா நான் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சப்போர்ட்டோ அதே மாதிரி ஈவி ப்ரோக்கு அவங்க அப்பா சப்போர்ட் இருந்தாங்க. நான் ஷூட் ஃபுல்லாக அது பார்த்தேன். அப்பா ஃபுல் டே இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் சுரேந்தர் அண்ணா தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் எனக்கு ஈவி தெரியும், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணனால தேங்க்யூ ஸோ மச் சுரேந்தர் அண்ணா. ஸோ கண்டிப்பாக சாங் கேளுங்க ஹாஃப் பாட்டில், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. இது வந்தா ஐ வில் ட்ரை. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நான் மூவி வந்துச்சுன்னா. ஆனால் அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சாரி,
ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 இயர்ஸ். எதுவுமே யார்கிட்டயும் எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மேன்சி. ரொம்ப தேங்க்யூ மணி. எப்பயுமே நான் எந்த டைம்லேயும் உங்கள் தம்பி அவங்க கூட எல்லாத்துலேயும் இருப்பேன். ஸோ அதை மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹியர். ஹை ரேணு. எங்கள் டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. நாங்கள் யூஎஸில் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி திருப்பி அம்மா வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன். கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க. அப்போ தான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு, ஜோடி ஆர் யூ ரெடி. ஸோ அதனால போக முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நகைச்சுவை வரமாட்டேங்குது, அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால அவ்வளோ நல்ல நல்ல டேலண்டடான கோமாளிக இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா அங்கே சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாமி அண்ணா கோமாளியாவே வழி இல்லையா, இதில் குக்கா வேறையா? ஐயா, அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃபியூச்சரில் ஹீரோயினா நடித்தா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனால் அவர் கூடலாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் அவர் பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தயவுசெய்து போய் பாருங்க அதை திருப்பி. தேங்க்யூ ஸோ மச்.